யூஎஸ்ல ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜே போக வேண்டாங்கிறாங்க, வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, லைம்ஸ்டோன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சவுத் கரோலினால இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி தி போர்ட் டிசைடட் டு க்ளோஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் எம்பசி இந்தியால ஒரு பிக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரோட விசா அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ராட் மூலியமா, அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலியமா இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணது மட்டும் இல்ல, 2025ல எக்ஸ்போர்ட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, ரெசெஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன் கனடால அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் important update UK என்னன்னு பாத்தீங்கன்னா, there is a research says some of the universityல 59% of students ஏதாவது ஒரு மீல 3 மீல ஏதாவது ஒரு மீல ஸ்கிப் பண்றாங்களா. என்னன்னா, வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் ஸ்டடி அப்ராட் அப்டேட் என்னங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் சுருக்கமா ரத்தன சுருக்கமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கேன். குளோபலா என்னென்ன கண்ட்ரியில இந்தியன்ஸ் படிக்கிறாங்களோ அங்க என்ன அப்டேட்டுங்கிறது இந்த வாரம் ஸ்டடி அப்ராட்ல பார்ப்போம். யூஎஸ்ல என்ன அப்டேட்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜே போக வேண்டாங்கிறாங்க, வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி எங்களால் காலேஜில் படிக்க முடியுமான்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அது இன்டர்நேஷனல் ஃபீ பே பண்ணல, லோக்கல் ஃபீ பேன்றதுக்கு. அப்படின்னா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்களா, மெனி ஆஃப் தம் ஃபீல் நான் அந்த ஏஐ கோர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஸ்கில், யூஎக்ஸ் டிசைன், இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் நான் ஆன்லைன்லேயே கற்றுக்கிறேன், இல்லைனா ஒரு ஸ்கில் லேர்னிங் சென்டரில் போய் கற்றுக்கிறேன், இல்லைனா செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்டும் பாத்தீங்கன்னா அங்க டிகிரி கேட்கறது இல்ல, ஸ்கில்ல தான் கேட்கறாங்க. இன்னொரு அப்டேட் சொல்றேன் பாருங்க. லைம்ஸ்டோன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சவுத் கரோலினால இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி தி போர்ட் டிசைடட் டு க்ளோஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா, $6 மில்லியன் ஷார்ட் ஃபாலா இருக்கு. அவங்க ஒரு ஃபண்ட் ரைஸ் போட்டாங்க, ஆனா அவங்களால ரைஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, 300+ ஃபேக்கல்டி அஃபெக்ட் ஆகிறாங்க, 150 மில்லியன் லோக்கல் எக்கானமியும் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு பார்க்கலாம். யூஎஸ் எம்பசி இந்தியால ஒரு பிக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரோட விசா அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ராட் மூலியமா, அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலியமா இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. லைஃப் டைம் பேன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க யூஎஸ் விசாக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை கேர்ஃபுல்லா புக் பண்ணுங்க. ஒரு வெண்டர்ட்ட கொடுத்து புக் பண்ணி மாட்டிக்காதீங்க. நெக்ஸ்ட் கனடாவை பத்தி பார்ப்போம். 2025ல எக்ஸ்போர்ட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, ரெசெஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன் கனடால அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ட்ரம்ப் தாங்க. டாரிஃப் தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிட்டே போகுது. நிறைய லோக்கல் பீப்புள் இதனால அவங்களோட ரெகுலர் திங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெசெஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாலும் ரிசெஷனை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இது ஒரு சீரியஸ் சைனு. நம்ம எல்லாரும் இப்போ லிபரல் பார்ட்டி வின் பண்ணதை பார்த்தோம். இதே ஒரு 4-5 months முன்னாடி பார்த்தீங்கன்னா, லிபரல் பார்ட்டி ட்ரூடோ இருக்கும்போது இனிமே நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வராதுன்னு சொன்னாங்க. ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இறங்கி மார்க் கான்வே ஒரு 4 months இருந்தாரு. அந்த 4 monthsல தான் ட்ரம்ப் டாரிஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுதாங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம். வாழ்க்கையில சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அதை மார்க் கான்வே அந்த சேலஞ்சஸை ஆப்பர்ச்சுனிட்டியா வின் பண்ணி இந்த எலெக்ஷனை வின் பண்ணிட்டாரு. அது மாதிரி தான் எனி சேலஞ்சஸ் லைஃப்ல வரத நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா, இட் இஸ் an opportunity. ஸோ மார்க் கான்வே இஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. அவர் பாத்தீங்கன்னா ஃபார்மர் கேபிட்டல் பேங்கர். ஸோ இதனால ஃபினான்ஷியல் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ஓகே, தோ தெர் இஸ் அ சேலஞ்ச், ஹி மே டூ இஸ் பெஸ்ட் டு சேவ் கனடா ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது காலம் தான் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி 2 பிளேஸ் சிட்னிலையும் மெல்பர்ன்லையும் காஸ்ட் ஆஃப் லிவிங் செம்மையா அதிகமாயிட்டே போகுது. ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs people already doing more than one job, அதாவது roughly about 7% of the
ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு மேலே பண்ணுறாங்க டு மேனேஜ் த காஸ்ட் ஆஃப் லிவிங், டு மேனேஜ் தர் இஎம்ஐஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக மோர் தென் ஒன் ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது. இன்னொன்று இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எலெக்ஷன் வருது. லேபர் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட விசா ஃபீஸ் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவோட ஃபீஸ் தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். 1300 AUD சார்ஜ் பண்றாங்க. அதை 2000 ஆக்க போறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் பண்றேன் அப்படின்னா, நான் கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிஸ்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்றது, அந்த எலெக்ஷன் ப்ராமிஸை மீட் பண்றதுக்கு ஃபண்ட் வேணும், அதை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் விசா ஃபீல இருந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. we all know it is already high, it is going to be very very high actually. நீங்க ஸ்டடி அப்ராட் பிளான் பண்றீங்க, எதர் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், எனி கண்ட்ரியா இருந்தாலும், முன்ன மாதிரி கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாம போனீங்கன்னா it is going to cost you much, so you have to do a better research now. Okay, important update UK என்னன்னு பாத்தீங்கன்னா, there is a research says some of the universityல 59% of students ஏதாவது ஒரு மீல 3 மீல்ல ஏதாவது ஒரு மீல ஸ்கிப் பண்றாங்களா. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தம் 20 hours அவங்களுக்கு பார்ட் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு மீலை ஸ்கிப் பண்றாங்க. ஸ்வான்சி யூனிவர்சிட்டியில ஒன் ஆஃப் த குரூப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்டு ஃபுட்டு ஸ்டூடெண்ட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த அளவுக்கு எல்லா கண்ட்ரிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டடி அப்ராட் இந்த வருஷம் 2025 போறீங்கன்னா உங்களோட பிளானை ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் என்ன அப்டேட்னு பார்க்குறீங்களா, ஒரு 32,000 ஜாப் வேகன்சி ரயில்வேஸ்ல இருக்கு. அதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்ததுன்னா 1 crore அப்ளிகேஷன் வந்துதான். அது ரயில்வேன்னு நினைக்கல, ஈவன் பிரைவேட் கம்பெனிஸ்ல 5,000 வேகன்சிக்கு ரஃப்லி அபவுட் 70,000 அப்ளிகேஷன் வந்துதான். ஸோ இந்தியாலையும் ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பெஷலி நீங்க டிகிரி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது மட்டும் போதாது. உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், லைக் கம்யூனிகேஷன், HR ஸ்கில்ஸு, இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லைக் கோடிங்கு, டேட்டா ஹேண்ட்லிங், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டிலேயோ இங்கேயோ நீங்கள் இன்னைக்கு பொழைக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் படிக்க போறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ், கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரைட் கேண்டிடேட்டுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் ரைட் கேண்டிடேட் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. See you with the one more update with the next week every Sunday. This Study Abroad weekly update is live on our channel YouTube. மறந்துடாம பாருங்க. It will make a huge difference in your life. Until then, tata bye bye. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. Bye bye.